மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அரசாங்கம் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தாங்க. ஸோ இது எதிர்பார்க்காம நடந்த ஒன்று அப்படின்னு சொல்லி நிறைய இது சொன்னாங்க. கிரிக்கெட்டில் இப்போ விமர்சகர் நிறைய பேர் ஏன் விராட் கோலிக்கெல்லாம் இதில் தொடர்பு இல்லையா, அவர் ஏன் வெளிநாடு போனார் அப்படின்னுலாம் சொல்லி நிறைய சர்ச்சைகள் இப்போது போயிட்டுருக்குது. ஸோ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அரசாங்கம் ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டாக இந்த ஒரு விழாவை நடத்துனாங்க, ஏன் இந்த ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணல, எப்படி இது நடந்துச்சு, 11 பேர் உயிர் போகிற அளவுக்கு ஏன் இத்தனை க்ரௌடை அலோவ் பண்ணீங்கன்னு சொல்லி நிறைய கேள்விகள் நாங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் கர்நாடக அரசாங்கம் இருக்காங்க. உயிர் போயிடுச்சு, நிறைய பேர் ஆழ்ந்த இரங்கல்லாம் எல்லாத்துக்கும் தெரிவித்தாங்க. ஆனால் அது நிறைய பேர் அதனால் பண்ண முடியும். ஆனால் மக்கள் ஏன் இவ்வளோ ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இந்த இவ்வளோ பெரிய க்ரௌடை அங்கே கூட்டினாங்க அப்படிங்கிறது பெரிய சந்தேகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய செருப்புகள்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் மயக்கம் போட்டு வெளியில் தூக்கிட்டு போனாங்க. இதெல்லாம் வந்து நம்ம டிவியில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கனத்த இதயமாக இருந்துச்சு. ஸோ